நான் ஏன் பாஜக பார்த்து பயப்படணும்? எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு நான் இருக்கேன். நான் ஏன் பயப்படணுங்கிறாரு. பிரச்சாரத்தில் பேசுகிறாருல, கோவை மேட்டுப்பாளத்தில் தொடங்கி இது வரைக்கும் பேசிட்டு வர்றாரு. பேசும்போது சொல்கிறார், நான் பயப்படுறேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. நான் ஏன் பயப்படணும்? நீங்கள் தான் பயப்படணும். உங்கள் அமைச்சர்கள் தான் நாளைக்கு என்ன வரப்போதோ, வரப்போதோ, எந்த சோதனை வரப்போதோ பயப்படணும். நான் ஏன் பயப்படணுங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், அந்த 26 இடத்துல ரைடு நடந்தது என்னத்துக்கு? 560 கோடி ரூபாய் ஒரு டெண்டரில் கொள்ளையடிச்சு எப்படி? உன் கையில் மட்டும் 1 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்கிறான் அதிமுக நிர்வாகி வருது. 5000 கிலோ தங்கம் இருக்க உங்ககிட்ட. ஒன்று நீ முன்னிலைப்படுத்துவதற்காக நீ இன்னைக்கு இதை கட்சிக்கு தலைமை பொறுப்பு தான் உனக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறிய தவிர தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் கடமை செய்யணும்னு நினைக்கிறியா? நீ இல்லையே. உனக்கு அந்த கடமை உணர்ச்சியே இல்லையே. கடமை உணர்ச்சி இருந்திருந்தா நீ என்ன செய்திருக்கணும்? இன்னைக்கு 42 லட்சம் பள்ளி குழந்தைகளுக்கு பயன்பட வேண்டிய நிதி அவன் இன்னும் விடுவிக்கலையே. ஏன் விடுவிக்கலைன்னு கேட்டியா நீ? இன்றைக்கு எங்கள் மீனவர்களை எங்கள் கடல் எல்லையில கைது செய்கிறானே. ஸ்டாலின் அண்ணன் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதிட்டே இருக்காரு. நீ ஒரு கடிதமாவது எழுதினியா? உனக்கு எழுத தெரியாது. நீ பழனிசாமியே பட்டைசாமின்னு எழுதுறப்பட்ட நீ யாரையாவது ஒரு கடிதம் எழுதி அனுப்புனியா? ஒரு எதிர்கட்சி தலைவருடைய வாய்ஸ் கேக்குதா?